மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே அக்கறையாக பக்கத்துலேயே வச்சு ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறாரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. நீ இங்கேயே இருந்துரு காவேரின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அந்த அப்பள கம்பெனி மட்டும் கொஞ்சம் நல்லா ஓடட்டும், அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் விலகிடுவேன், அதுக்கப்புறம் நான் உங்கள் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா காவேரி பெரியவே மனசு இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து வீட்டுக்கு அமுச்சு வச்சுறாங்க. அங்கே போயிட்டு அப்பள கம்பெனிக்காக காவேரி ரொம்பவே உழைக்கிறாங்க. அந்த அப்பளக்கட்டு பாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்குறாங்க. இதை பார்த்த விஜய்க்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் கூட என் பொண்டாட்டி வந்து இவ்வளோ வேலை பார்க்குறாளே, வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரி வேலை பார்த்தா என் குழந்தைக்கு என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயப்படுறாரு. இனிமேலாம் வெயிட் பண்ணக்கூடாது, அவங்க வீட்டில் இந்த விஷயத்த சொல்லிடலாம்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டுக்கு போய் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிடுவார். எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விஜய் வந்து என் பொண்டாட்டியும் பிள்ளையும் கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துட்ருக்க முடியல, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதனால தான் அவளை வந்து அவ்வளோ வேலை வாங்கினீங்க, ஒன்று காவேரியை வந்து இங்கேயே வச்சு நல்லபடியாக பார்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா என் கூட அனுப்பிச்சி வைங்க, நான் என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன், நீங்களாம் எப்போ என்னை புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ என் கூட வாங்க, அது வரைக்கும் என் பொண்டாட்டியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாரும் முன்னாடியுமே சொல்லுவார். இதை கேட்ட சாரதா வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.